கெடலெங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்ற வரிகளுக்கேற்ப ஆங்காங்கே வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாற்று கட்சியினருக்கும் எங்கள் கூட்டத்தில் பாதுகாப்பாய் அமர்ந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மேலும் அத்துணை உறவுகளுக்கும் அன்பு நிறைந்த கோத்தகிரி தமிழவனின் வணக்கம். இன்றைக்கு குடியரசு தினம். 1950 த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா என இந்த தேசம் மாற்றப்படுகிறது. இந்தியாவிற்கென்று இவர்கள் ஒரு முகத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியாதான் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றெல்லாம் இவர்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியா என்பது ஒரு இனத்திற்கோ அல்லது ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு மொழியை பேசுகிறவர்களுக்கோ உரித்தான நிலமா என்றால் இல்லை. காரணம், இந்தியா என்பது பல மொழிவழி தேசிய இனங்களினுடைய ஒன்றியம். 1956 இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒன்றியம் ஏறக்குறைய 500 மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது. அந்த மாகாணங்கள் எல்லாம் அந்தந்த மொழிவாரி பிரதேசங்களுக்கு மலையாள மொழியை பேசக்கூடியவர்களுக்கு கேரளா என்றும், கன்னட மொழியை பேசக்கூடியவர்களுக்கு கர்நாடகா என்றும், தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்களுக்கு ஆந்திர பிரதேசம் என்றும், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு என்றும் மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு நிலங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அடையாளம். என்ன அடையாளம் என்றால் பல மொழிவழி தேசிய இனங்களினுடைய ஒன்றியம். அப்படி பல மொழிவழி தேசிய இனங்களினுடைய ஒன்றியமாக இருக்கக்கூடிய இந்த இந்திய நாடு ஒரு காலத்தில் ஒரே மொழிவழி தேசிய இனத்தால் ஆளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம் நண்பர்களே, பாரத நாடே பைந்தமிழர் நாடுதான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், இதான் வரலாறு. அப்படி இந்த இந்திய தேசம் முழுமைக்கும் கட்டியாண்ட ஒரு பெரும் தேசிய இனம் என்று ஒன்று இருந்தால் அது நம்முடைய தேசிய இனமான தமிழ் தேசிய இனம்தான். இந்த தமிழ் தேசிய இனம் எப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் இனம் என்றால், உழைப்பால் இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் அடையாளப்பட்டதென்றால் அது நம்முடைய தமிழ் சமூகம்தான். தமிழ் சமுதாயத்தினர் பின்பற்றிய வணிக முறை என்பது இன்று வரைக்கும் மற்ற மொழிவழி தேசிய இனங்களுக்கு கிடையாது. தமிழர்கள் கொண்டிருக்கக்கூடிய கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் என எதுவுமே மற்ற மொழிவழி தேசிய இனங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழர்களின் உயிர் நாடியாக, உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை போல வேறு எந்த தேசிய இன மொழிகளுக்கும் ஒரு மொழி கிடையவே கிடையாது. அப்படி உழைப்பால், பண்பாடால், நாகரிகத்தால், மொழியால் என பண்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மொழிவழி தேசிய இனம் இந்த உலகத்தில் ஒன்று உண்டென்றால் அது நம்முடைய தமிழ் தேசிய இனம் மட்டும்தான். அந்த தமிழ் தேசிய இனம் இன்றைக்கு எப்படியாப்பட்ட இனமாக மாறி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்று. காரணம், அரை நூற்றாண்டு காலம், 1 இல்லை 2 இல்லை 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி எங்களினுடைய ஒரே தேசிய இனமான பண்டிகையை கூட 3000 ரூபாய் பணம் கொடுத்துத்தான் கொண்டாட முடியும் என்கின்ற நிலையில் வைத்திருக்கிறார்கள். அந்த 3000 ரூபாய் பணம் இல்லைன்னா என் ஆத்தாலும் என் அப்பனும் என் தேசிய பண்டிகையான பொங்கலை கூட கொண்டாட முடியாத நிலையில் வைத்ததான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி. மாறி மாறி இருவரும் தேசிய கட்சிகளும் சரி, இருவரும் திராவிட கட்சிகளும் சரி, என்னமோ தமிழ்நாடு இவர்களினுடைய சொந்த நிலம் போல ஆட்கொண்டு எம் மக்களுக்கு இலவசங்களை அள்ளி வாரி இறைக்கிறார்கள். இங்கிட்டிருந்து எடப்பாடி பழனிசாமி, நான் மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய், இங்கிருந்து 1000 ரூபாய், நாங்கள் மகளிருக்கு இலவச பயணம், இங்கிட்டிருந்த ஆண்களுக்கு இலவச பயணம், இப்படி 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தேசிய இனத்தை வெறும் இலவசங்களை பெறக்கூடிய நிலையில் மாற்றியதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய சாதனை. அது சாதனை இல்லை, அது சோதனை. ஒரு தேசிய இனம் இன்றைக்கும் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் தங்களுக்கென்று தனித்த அடையாளங்களை பெற்றிருக்கின்ற தமிழ் இனத்தை தவிர. ஏன் நாம் சுருங்கி போனோம்? என்னவாய் சுருங்கி போனோம்? சாதியாய், மதமாய் சுருங்கி போனோம். சுருங்கி போன இந்த தமிழ் நிலத்தை தண்ணி தெளிச்ச ஒருத்தன் என்னவா பண்ணா? திராவிடனா மாத்தி விட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் கற்பிப்பதுதான் நம் அடையாளம், அவன் சொல்லுகிறவன் தான் நம் தலைவர்கள். நாம் போய் பாரதி எங்கள் பாட்டன் என்று முழங்கினா பாரதி இழிவா பேசுறான்.
MC ராஜாவை நாங்கள் பெரியாருக்கு முன்பாக நிறுத்தினால் MC ராஜா யாருன்னு தெரியாது, சங்கரலிங்கனார் யாருன்னு தெரியாது, கக்கன் தெரியாது, காமராசர் தெரியாது, ஜீவானந்தம் தெரியாது, மாப்போ சிவஞானம் தெரியாது, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தெரியாது, யாருமே தெரியாது. அவன் சொல்லுகிறவன் தான் உனக்கு தலைவன், அவன் கற்பிப்பதுதான் உன் இன அடையாளம், அவன் சொல்லுவதுதான் உன் மொழி அடையாளம். எப்படி பாருங்க, ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது. என்ன அநியாயம்? நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். இது போல ஒரு ஏமாற்று வேலை உலகத்தில் உண்டா? கிடையாதுல்ல. அது எப்படி? இனம் என்பது மொழியால் வரையறுக்கப்படுவது. நான் எந்த மொழியை பேசுகிறேனோ அந்த மொழியால் தான் நான் அடையாளப்படுவேன், அந்த இனத்தால் தான் நான் அடையாளப்படுவேன். ஆனால் நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். எவ்வளவு பெரிய ஏமாற்று! சரி, இங்க வா, திராவிடம்னா என்ன சொல்லு? இதுதாங்க திராவிடம். எதுதாண்டா திராவிடம்? இதுதாங்க திராவிடம். எதுதாண்டா திராவிடம்? இதுதாங்க திராவிடம். கடைசி வரை திராவிடத்திற்கு ஒரு நல்ல வரையறை அவன்கிட்ட கிடைக்காது, கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, அம்மனமாய் சுற்றி கொண்டிருந்தார்கள் மனிதர்கள் பேசுவாங்க. அம்மனமாய் சுற்றி கொண்டிருந்தார்கள் மனிதர்கள், அவர்கள் கோமணம் கட்டுவதற்கு திராவிடம் தான் உதவியது. பெரியாரின் கைத்தடி மட்டும் இல்லையெனில் இன்றைக்கு தமிழர்கள் கையறு நிலையில் இருந்திருப்பார்கள் சொல்லுவார்கள். அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றாரே, திராவிடம் தான் காரணம். இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானே, திராவிடம் தான் காரணம். இன்றைக்கு 4 சிறுவர்கள் 5 சிறுவர்கள் இணைந்து ரயில்ல போறவனை வெட்டுறான். இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க தினமும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியமே குறைவுதான். அந்த ஊதியத்துல பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளரை வெட்டி கொள்றான். சொல்லு, அதையும் செய்தது திராவிடம் தான். சொல்லு, இந்த நிலத்தில், இந்த தெருவில், இந்த வீதியில் ஒரு நல்ல தமிழனால் செல்ல முடியாது. ஏன்? தீட்டு பாப்பா, நீ உயர் சாதியா, நீ இந்த தெருவுக்குள்ள நடந்து போ, நீ தாழ்ந்த சாதியா, இந்த தெருவுக்குள்ள நடந்து போகாத. சொல்லி, இதையும் மாற்றியது திராவிடம் தான், இதையும் செய்தது திராவிடம் தான் என்று சொல். பெண்கள் இந்த வீதியில் நடக்க முடியாது, வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தரிகெட்டு போயிருக்கிறது இந்த நேரத்தில். சொல், அதற்கும் திராவிடம் தான் காரணம் என்று சொல்லி தொலையண்டா, சொல்லி தொலை. என்னடா 60 ஆண்டு கால திராவிடாச்சு, ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டை முன்னேற விடல. ஒரு இடத்துல, ஒரு இடத்துல, ஒரு பொருளாதாரத்தில், ஒரு கல்வியில், ஒரு மருத்துவத்தில் சிறந்த நாடு தமிழ்நாடு சொல்லிட முடியுமா? கேவலங்கட்டு போய் கிடக்குங்க. ஊபியும் பீகாரும் மத்திய பிரதேசம், அதுவே கேவலம் தான். அந்த கேவலத்தோடு இந்த கேவலம் படைத்தவர்கள் போய் ஒப்பிடுவாங்க. அங்க பாத்தீங்களா, ஊபியை பாத்தீங்களா எப்படி இருக்கு, மகாராஷ்டிராவை பாத்தீங்களா, பீகாரை பாத்தீங்களா, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவோட ஒப்பிடு. உனக்கு அந்த தைரியம் இருக்கா? இல்ல. பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தை அடைஞ்சிருச்சு, பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கத்தை அடைஞ்சிருச்சு. என்னவா அந்த பொருளாதாரம் என் மக்களுக்கு திரும்பி தரப்பட்டிருக்கு? என்னவா தரப்பட்டிருக்கு? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் நிகர மதிப்புல பொருளாதாரத்தில் ஒரு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியும் எங்கள் பிள்ளைகள் அரசு பள்ளியில நிம்மதியா படிக்க முடியல. கூரை இடிஞ்சு விழுந்து செத்து போறோம்னா நாங்கள் கட்டுகிற வரி பணம் என்னவாக எங்களுக்கு திரும்பி வருகிறது? அரசு மருத்துவமனையில் போய் நாங்கள் மருத்துவம் பார்க்கிறோம், எந்த மருத்துவமும் எங்களுக்கு ஒழுங்கா மருத்துவம் பார்ப்பதில்லை. எந்த மருத்துவரும் தொட்டு கூட பார்க்க மாட்டா. அதே அரசு மருத்துவமனையில் போய் நாங்கள் அட்மிட் ஆகணும், இல்லை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் வந்துருச்சு, நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு தான் எங்களினுடைய பொருளாதார சூழல் இருக்கிறது என்று நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றால் கூட அந்த மருத்துவம் தரமாக இருப்பதில்லை. மருத்துவமனைகள் இன்னைக்கு பிணவரையாக மாறி போச்சு. எப்படி பிணவரைனா, பிணவரைக்கு நாம் போனோம்னா ஆமாம் செத்த பிணங்களை தான் இந்த பிணவரையில் அடக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாம் அரசு மருத்துவமனையில் போய் நாம் பெயரை பதிவு செய்கின்ற போதே நம்மை பிணமாக்கி விடுவார்கள். இதுதான் அரசு மருத்துவமனைகளினுடைய நிலைமை. அப்படி என்றால் இந்த 9 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறீர்கள், என்னவாக திரும்பி வந்திருக்கிறது? இந்த கேள்விக்கு பதிலுண்டா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புடுங்கின தமிழ்நாடு. என்னடா கல்வியில் சிறந்து போச்சு? நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோம், இலவசமாக தரமாக உங்களால் கல்வியை தர முடியல அப்படின்னு நாங்கள் சொன்னால், அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருமே படித்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே படித்த பட்டதாரிகளாக இருக்கிறோம்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு. எப்படி பட்டதாரி பிள்ளைகளாக நாங்கள் மாறணும், எப்படி மாறணும் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குல்ல. எப்படி மாறணும்னா, என் அம்மாவோட தாலி சங்கிலியை வச்சு என் அப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வைத்திருந்த நிலத்தை விற்று கடன் வாங்கி படித்து தான் நான் ஒரு பட்டதாரியாகவே ஆயிருப்பேன். இதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய சாதனை. 60 ஆண்டு காலம். எப்படி பாருங்க, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமாகவே தெரியுது, எடுத்துக்கிறோம். இந்த 1000 ரூபாய் எப்படி தெரியுங்க? மாதம் 1000 ரூபாய், 12 மாதங்கள் 12000 ரூபாய் ஒரு மாணவனுக்கு.
12 மாதங்கள் 12,000 ரூபாய் ஒரு மாணவிக்கு. ஆண்டொன்றுக்கு நீங்கள் தரக்கூடிய இலவசத்தினுடைய மதிப்பு இது. ஆனால் நாங்கள் கல்லூரிகளில் படிக்கிறோம், அரசு கலைக்கல்லூரிகளில் படிக்கிறதோ இல்லை அரசு பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளை காட்டிலும் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதுவும் தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் தனியார் கல்விக்கூடங்கள்லையும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். இப்போ என்ன ஆயிடுது, நான் போகிறேன், நீ வருடந்தோறும் எனக்கு 12,000 ரூபாய் கொடுக்குற, ஆனால் ஒரு பருவத் தேர்வுக்கு நான் கட்டக்கூடிய கல்வி கட்டணமே 60,000 ரூபாய் என்றால் 12,000 ரூபாயை நீ கொடுத்துவிட்டு 48,000 ரூபாய்க்கு நான் கல்வி கடனை கட்டி என்னுடைய பட்டப்படிப்பை படிக்கிறேன் என்றால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இந்த கேள்விக்கு மானமுள்ள உடன்பிறப்புகள் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? மகளிருக்கு 1000 ரூபாய் என்னவா போகுது? இந்த பக்கம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி உயர்வு. எல்லா இடத்திலும் ஏமாற்று வேலை தான், எல்லா இடங்களிலும். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு அமைச்சர் பிணவரையில் 1000 கோடி ரூபாயை பதுக்கி வச்சிருக்கார். ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளவு சம்பளமாக இருக்கும், அதே அமைச்சராக மாறினா எவ்வளவு சம்பளம் இருக்கும்னு தட்டச்சு பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு இல்லை, தட்டச்சு பண்ணி பாருங்க. அப்படி அவர் ஒரு பிறந்ததிலிருந்தே அவர் அமைச்சராக இருந்தால் கூட 1000 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியாது. ஆனால் 1000 கோடி ரூபாயை வெறும் அபராதமாக செலுத்துகிறார் ஒரு அமைச்சர். எப்படியாப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சரி, என்னால் கல்வி படிக்க முடியல, மருத்துவம் படிக்க முடியல, நான் வாழக்கூடிய இந்த சூழலாவது எனக்கு தகுந்த மாதிரி இருக்கா? இயற்கை வளங்கள் பண்பட்ட இயற்கை வளங்களாக இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் இல்லை? எல்லா வளங்களும் சுரண்டி நாசமாய் போயிடுச்சு. என்னடா மேடை ஏறினதுலேருந்து இவன் வெறும் திமுகவே திட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அதிமுக திமுகவை விட எந்த விதத்திலும் சலைச்ச கட்சி இல்லை. ஏன்? இங்கே இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணீரை சுயாஸ் நிறுவனத்திற்கு விற்று பிழைத்தவர்கள் தான் அதிமுக காரர்கள். ஏன்னா இவனுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஒன்னே தமிழர்களை கொல்லணும், இல்லையா தமிழர்களினுடைய வளத்தை பிடுங்கணும். இதுதான் அவனுடைய நோக்கம். இப்படி இந்த நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 50 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை தந்தவர்கள் யார்? நான் தான். அதுக்கு நாம தான் வெக்கி தலைகுனியணும். டிஃபைன் திராவிடம். ஒரு திராவிடத்திற்கு ஒரு வரையறை சொல்லுடா. திராவிடம்னா என்னடா அப்படின்னா சமூக நீதி தான் திராவிடம். என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி? இன்றைக்கும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக மாறிடுறாங்க அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியாது. இன்னைக்கு குடியரசு தினம். என்னுடைய ஊராட்சி மன்றத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கொடியை ஏற்றணும். அதான் மாண்பு, அதான் ரூல்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அதே ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்றால் அவரால் ஏற்ற முடியாது. இது சமூக நீதி ஆட்சி. சமூக நீதி ஆட்சி. நான் அண்மையில் சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி பார்க்குறோம். ஒரு வயது நிரம்பிய ஒரு மூதாட்டி, 80 வயது 70 வயது இருக்கும் ஒரு மூதாட்டிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு நடந்து போகிற சின்ன சின்ன பிள்ளைகளை நீ இந்த வழியில் போகக்கூடாது சொன்னாங்க. நடந்துச்சு. இன்னைக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க பிணத்தை எரிக்கணும்னா கூட முடியாது. சுடுகாடும் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் நாம வாழ்றது இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தேசத்தில் அப்படின்னு நாம பெருமையாக பேசிட்டு இருக்கிறோம். அப்போ எது சமூக நீதி? எது சமூக நீதி? பட்டியலின மக்களால் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் நுழைய முடியல. திமுகவின் அமைச்சரவையில் எத்தனை பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள்? எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள்? இல்ல. ஆனால் 9 பேர் மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 9 பேர். நான் நிரூபிக்க தயார். ஏறக்குறைய ஒரு 5 அமைச்சர்கள் ஒரு தெலுங்கு சாதி சங்கத்தினுடைய கூட்டத்தில் போய் கலந்துருக்கிறாங்க. 5 அமைச்சர்கள். நாம வாக்கு செலுத்தின 5 அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களினுடைய ஒரு சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க என்றால் இங்கே நாம் எப்படியாப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படியாப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சரி, பட்டியலினத்திற்கு இந்த மண் உகந்ததா இல்லையா? இது சமூக நீதி மண் இல்லையா தம்பி அப்படின்னா இல்லை. எந்த விதத்தில் திமுகனால இது சமூக நீதி மண் என்ற உறுதிப்பாட்டை கொடுக்க முடியாது. அப்படின்னா திமுகவினுடைய சமூக நீதியை நம்பித்தானே ஐயா திருமாவளவன் அவர்கள் எல்லாம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. திருமாவளவன் தானே பட்டியலின மக்களினுடைய முகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. திருமாவளவன் யாருன்னா நாம ஒரு காலத்தில் எனக்கு முன்னாடி பேசின அப்பா சொன்னார், நான்லாம் பரம்பரை திமுக அப்படின்னு. உண்மையிலேயே பரம்பரை திமுக காரன் கூட திமுகவிற்கு முட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அப்படி போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். காரணம் வெறுமனே பணம், வெறுமனே சீட்டு.
ஐயா திருமாவளவன் அவர்கள் என்னைக்கோ கருத்தியல்ல தோத்து போயிட்டாருங்க. அவரால் கேள்வி எழுப்ப முடியுமா? பஞ்சமர்நில மீட்பு, பட்டியலின மக்களினுடைய பஞ்சமர்நில மீட்பு உரிமையை கேட்க முடியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காத திமுக அரசை கண்டிக்க முடியுமா? இன்னைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றாத திமுக அரசை திருமாவளவன் அவர்களால் கண்டிக்க முடியுமா? முடியாது. இதையெல்லாம் நிறைவேற்றாத திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது சமூக நீதி மண் என்று. அதை கண்டிக்காத திருமாவளவன் எப்படி பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக, எப்படி பட்டியலின மக்களினுடைய தலைவராக இருப்பார் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அறிவார்ந்த பெருமக்கள். இன்னைக்கு அவர் திமுக என்னவா வச்சிருக்குன்னா ஒரு சாதி தலைவரை தான் வச்சிருக்கு. நீலகிரி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினரான ஐயா ஆராஸ் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்றாருங்க, திருமாவளவன் சாதி தலைவர் தான் அப்படின்னு. அதையும் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டு சூடு இழந்து சொரணை இழந்து அது ஒரு உரிமை சூட்டல்ல சொல்லியிருப்பார். நாங்கள் அடையாள அரசியெல்லாம் எடுக்க விரும்பலை, அவர் எங்களை சாதி தலைவர்னு ஒரு உரிமையில சொல்லியிருப்பார் அப்படின்னு. அது எப்படி தமிழர்களாய் வருபவர்கள் மட்டும் இவர்களுக்கு சாதி தலைவர்களாக தெரிகிறார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பாததனுடைய விளைவுதான் இது. அப்ப இது சமூக நீதி மண்ணும் இல்லை. சரி, வேற என்ன திராவிடத்தினுடைய அடையாளமா நீங்க காட்டுறீங்க அப்படின்னா பெண்ணியம். பெண்ணியத்தை பேசக்கூடிய திமுகவிட எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? 1-2 தான். நீ கூட எங்களை போல 117 இடங்களை கூட தேர்தல்களில் தர வேண்டாம், சரிபாதி அளவு கூட தர வேண்டாம், ஒரு 60 இடங்கள் பெண்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஏன்னா பெண்ணியத்தை பெரியார் வரலன்னா நட்டமா நிமித்திருக்க முடியாதுன்னு பேசக்கூடிய இதே திமுக பெண்களுக்கான சம வாய்ப்பை அரசியல் களத்தில் 60 இடங்கள்ல கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா திமுகவிற்கு? ஆனாலும் பேசுவார்கள், வாய்களையே பேசுவார்கள், நாங்கள் தான் பெண்ணியத்தை கற்பித்தோம், சமூக நீதி மண் என்றெல்லாம் பேசுவார்கள். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பானவர்களை, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று கூட திமுக மொழிப்போர் ஈகர்கள் நாளை கொண்டாடுச்சு. உங்களுக்குலாம் வெக்கமாவே இருக்காதாடா? வெக்கமாவே இருக்காதா? மொழிப்போர் ஈகியர்கள் நாள். அந்த மொழிப்போர் ஈகியர்கள் எதற்காக செத்தார்கள்? இந்தி திணிப்பை எதிர்த்து செத்தார்கள். இந்தியை திணித்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸோடு தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்திருப்பவர்கள் யார்? நாங்கள் தான். ஆனால் மொழிப்போர் ஈகியர்கள் நாளை நாங்கள் கொண்டாடுவோம். இது எப்படியாப்பட்ட ஏமாற்று வேலை? இது எப்படியாப்பட்ட ஏமாற்று வேலை? 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி என் நிலத்தில் என் தாய்மொழியை அழித்ததுதான் மிச்சம். பச்சிலம் குழந்தைகள், என் தேசத்தின் மழலைகள் வாயில் தூய தமிழ் வரவில்லை. அழகான அம்மாவை மம்மின்னு கூப்பிடும், என் தகப்பன் போன்றவர்களை டேடின்னு கூப்பிடும். குழந்தைகள் நாவில் தமிழ் இல்லை, தமிழ் செத்து போச்சு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் சம்பளம் கிடைக்குமா என்ற நிலையில் தான் தமிழ் படித்தவர்கள் இன்றைக்கும் இந்த நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மணக்க வரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாபம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடுகிறார். ஆம், தமிழ் செத்துப்போச்சு. இங்கே இருக்கக்கூடிய கடைகள் தொடங்கி வீதிகள் தொடங்கி எல்லா இடத்திலும் என் மொழி செத்துப்போச்சு. காரணம் ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். கர்நாடகாவில் கர்நாடக அரசு ஒரு உத்தரவிட்டது என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெயர் பலகைகளிலும் கன்னடம் அவசியம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு அறிவிப்பை கூட வெளியிட முடியாது இந்த திமுக மொழிப்போர் ஈகர்கள் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தாளமுத்து நடராசனும் கீழப்படுவூர் சின்னசாமியும் இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடியது உண்மை என்றால், அவர்கள் தமிழ் மொழிக்காக செத்தது உண்மை என்றால், ஒரு நாள் திமுக இந்த நிலத்தில் கருவறுக்கப்படும். எங்கள் முன்னத்தியர்களினுடைய மிச்சங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை செய்து முடிப்போம். திமுகவை நிச்சயமாக இந்த நிலத்தில் கருவறுக்காமல் விட மாட்டோம். என் மொழி இல்லை, என் வளம் இல்லை, என் மக்கள் நலமோடு இந்த தேசத்தில் வாழ முடியாது, எது ஒன்றும் இல்லாது சொல்லுவார்கள். திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சர் தென் கருணாநிதி அப்படின்னு. சீமான் என்கின்ற ஒரு மகன் வந்த பிறகு தான் சாகின்ற நாள் வரைக்கும் கருணாநிதியினால ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியவில்லை. இது வரலாறு. அதே போல ஒரு நாள் திராவிடத்தை இந்த நிலத்தில் நாங்கள் தகர்த்து எறிவோம். இது நடக்கும். இந்த கோவை தெற்கு அப்படின்றது 2021 தேர்தலில் பெருமளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக மாறினது. காரணம் என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக இங்கே வானதி சீனிவாசன், ஐயா மயூர் அஜய்குமார் போன்றவர்கள் எல்லாம் போட்டியிட்டு இந்த தொகுதியை ஒரு கவனிக்கத்தக்க தொகுதியாக மாற்றினார்கள். வானதி சீனிவாசன் ஒரு சொற்ப அளவு வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த நிலத்திலிருந்து சட்டமன்ற வேட்பாளராக ஜெயிச்சு போனாங்க. அம்மையார் வானதி சீனிவாசன் மனசான்றை தொட்டு உளசான்றை தொட்டு சொல்லுங்கள், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நான் பொறுப்பேற்ற பிறகு ஒரே 1% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று உங்களால் உளச்சான்றை தொட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா ஒரு வளர்ச்சியுமே இல்லை. ஏன்? தொகுதி பக்கம் வந்தாதானே தெரியும். தொகுதி பக்கமே வர்றதில்லையே. நாங்கள் வாக்கு கேட்க போவோம்,
அறிவண்ணன் கூட வாக்கு கேட்பதற்காக மக்கள் சந்திப்பை நடத்துறதுக்காக நாங்கள் மக்கள்கிட்ட போகிறப்ப ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கோரிக்கை, ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒரு குறை இருக்கும். என்ன குறைன்னா, சாமி இங்கே பாரு சாமி, இந்த வீட்டில் குப்பையை கூட அள்ள மாட்டேங்கிறானுங்கப்பா, இங்கே பாருப்பா, இங்கே பாரு குப்பையை கூட அள்ள மாட்டேங்கிறானுங்க, இங்கே பாருப்பா இந்த சாக்கடை தண்ணி வந்து சரியாக போக மாட்டேங்குது, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு வீடுகளுக்குள்ளாக நாங்கள் செல்லும் பொழுதும் மக்கள் குறைகளைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி முழுமையான வளர்ச்சி அடையாத தொகுதியாக மாறி இருக்கிறது. காரணம், கமலஹாசன் நம்பி நாம் போட்ட 50,000 ஓட்டு. கமலஹாசன் நம்பி போட்டோம்ல, கமலஹாசன் அவர்கள் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நின்று 50,000 ஓட்டு வாங்கினார். 50,000 ஓட்டு வாங்கின ஐயா கமலஹாசன் அவர்களும் மக்கள் நீதி மையமும் 2021க்கு பிறகாக ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடினார்கள். இல்லைன்னா கோவை தெற்கு சட்டமன்றத்துக்கு நான் நின்ன தொகுதிங்க, மக்கள் எங்களை தோக்கடிச்சிருந்தாலும் பரவாயில்லை, நான் நின்ன தொகுதி, இந்த தொகுதியில் இன்னமும் வளர்ச்சி எதுவும் முழுமையடலை, நான் வந்து மக்களுக்காக நிற்கிறேன், குரல் கொடுக்குறேன். கமலஹாசன் பேசினாரா? எங்கே போனார்? 50,000 ஓட்டுகளை தூக்கி கொடுத்தீங்களே, எங்கே போனார் ஐயா கமலஹாசன்? இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி தான் கோவையினுடைய ஒரு மைய தொகுதி. ஏன்னா இது 2008 தான் இந்த தொகுதி வந்து கோவை தெற்கா மாற்றப்படுது. அப்போ இந்த 2008 இந்த தொகுதி மாற்றப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இது தொழில் வளம் நிறைந்த ஒரு தொகுதி. நாம் இன்றைக்கும் சொல்கிறோம், கோயம்புத்தூர் என்பது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். தொழில் நகரம் அப்படின்னா அது கோவை தான். அந்த தொழில் நகரத்தினுடைய மைய தொகுதி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி தான். ஏன்னா இங்கிருந்து நாம் போகிறோம், இந்த பக்கம் உக்கடம், இந்த பக்கம் காந்திபுரம், அந்த பக்கம் நகர் மண்டபம், இப்படி கோவையினுடைய இயங்கியல் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பகுதியிலும் இருக்கக்கூடியது இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி தான். அப்படி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தொழில் வள மையத்தில் மையமாக இருக்கக்கூடிய இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வானதி சீனிவாசன் வந்ததுக்கு அப்புறம் நாரி நாசமாய் போனதான் மிச்சம். ஒரு வளர்ச்சியும் வரல. அப்ப என்ன பண்ணணும்? இதை மாற்றணும். எப்படி மாற்றணும்? இனி ஒரு முறை பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இந்த நிலத்தில் வாக்குகள் நாங்கள் அளிக்க மாட்டோம் என்பதை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இந்த தொகுதி தானா வளர்ச்சி அடைஞ்சிடும். நீங்க என்னப்பா பேசுவீங்க, உங்களுக்கு திரள் நிதி இருக்கு, நீங்க வந்து 15 ஆண்டுகளாக பேசுகிறீங்க, பேசி இன்னும் ஒரு தேர்தலையும் வெல்லலை, ஆனால் நீங்கள் சொகுசாக தானே இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கு நோக்கம் இல்லாமல் வந்து இங்கே கத்தலை. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரினுடைய வயது என்ன தெரியுமா? 25 வயது. ஒரு காலம் இருந்தது, நீங்கள் வந்து திமுகவில் போய் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், இல்லை அதிமுகவில் போய் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னா முதல்ல மாவட்ட செயலாளராக வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் வார்டு கவுன்சிலராக மாறணும், அந்த வார்டு கவுன்சிலர் அதுக்கப்புறம் வந்து இவன் கையையும் காலையும் பிடிச்சி உருவி அவன் எம்எல்ஏ சீட்டை வாங்கணும், அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்குறதுக்கும் அவன் பணங்களை கொட்டி கொடுக்கணும். இப்படிதான் ஒரு நிபந்தனை இருக்கும். ஆனால் திமுகவினால், அதிமுகவினால், மக்கள் நீதி மையத்தால், காங்கிரஸால், பாரதிய ஜனதாவால், தமிழக வெற்றி கழகத்தால் செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது. என்ன செய்திருக்கிறது? 17 வயதிலிருந்து இந்த களத்தில் மக்களினுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்த ஒருவன் மக்களுக்காக குறைகளை கேட்டுவிட்டு செல்ல மாட்டான், நிச்சயம் குறைகளை தீர்ப்பான் என்ற நம்பிக்கையில் 25 வயது இளைஞனை இந்த களத்தில் நிறுத்துது. 25 வயது தான், 25 வயசு தான்ப்பா ஆச்சு, அவன்லாம் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பகத்சிங் சண்டையிட்டு சாகின்ற போது அவனுடைய வயது வெறும் 23 வயதான். வெள்ளையன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். அப்படி வெள்ளையன் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றை பகத்சிங் செய்தது போல, திமுகவும் அதிமுகவும் எதிர்பாராதது போல 2026 சட்டமன்ற தேர்தலில் 25 வயதே நிரம்பிய அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெல்லுவார், இந்த தொகுதியில் வெல்லுவார். நிச்சயம் நடக்கும். உறுதியாக நாங்கள் இருக்கிறோம், உறுதி பூண்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால் என் அன்பார்ந்த மக்களே, உங்களுக்கான மாற்றத்தை உங்களிடத்தில் இருந்து துவங்குங்கள். இங்கே எல்லாவற்றையும் புதுமையாக விரும்புகிறீங்க. போடுகிற சட்டை தொடங்கி, அணுகிற செருப்பு தொடங்கி, கால் சட்டை தொடங்கி, தினந்தோறும் பயன்படுத்துகிற கைபேசி தொடங்கி, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி தொடங்கி, பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தொடங்கி, ஏன் நாம் குடிக்கின்ற குவளை கூட தூய்மையாக இருக்கணும். பழசாக இருந்துட்டால் உங்களுக்கு பிடிக்காது. அப்படி பழமைவாதத்தை விரும்பாத எம் மக்கள் 60 ஆண்டு காலமாக புளித்து போன இந்த பழமைவாதத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற திமுகவையும் அதிமுகவையும் ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? விட்டு ஒழிச்சிருங்க. உங்களுக்கான ஒரு மாற்றத்தை தருவதற்கு உங்களிடத்திலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் இந்த களத்தில். பேசக்கூடிய எனக்கு வெறும் 19 வயது தான். 19 வயது இளைஞன் திமுக மேடைகளில் ஏறி பேசிவிட முடியுமா?
அப்படியே பேசினாலும் அவனால் என்ன பேசிவிட முடியும்? ஆனால் நாங்கள் பேசுகிறோம். ஏன்? எங்களுக்கு நோக்கம் இருக்கு. எங்கள் மக்கள் நலன் சார்ந்து இயங்க வேண்டும் என்கின்ற பெரும் ஆற்றலும் நம்பிக்கையும் இருக்கிறது. எங்களை ஒரே ஒரு குரல் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு குரல் மட்டும் வரவில்லை என்றில் நான் நாடாராக இருந்திருப்பேன், நான் கோணாராக இருந்திருப்பேன், நான் பறையனாக, பல்லனாக, செட்டியாராக இருந்திருப்பேன். அந்த ஒரு குரல் மட்டும் வரவில்லை என்றால் நான் சாதி அடையாளங்களுக்குள்ளாக, மத அடையாளங்களுக்குள்ளாக சிக்குண்டு இருந்திருப்பேன். அந்த குரல் வந்த பிறகுதான் என்னை தமிழனாக மாற்றியது. அந்த குரல் மட்டும் இந்த நிலத்தில் வரவில்லை என்றால் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இந்த நிலத்திலும் இந்த தேர்தல் களத்திலும் நின்று வென்றிருக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது. அந்த குரல் மட்டும் வரவில்லை எனில் ஒரு பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வேட்பாளர் நின்றிருக்க முடியும் என்பதை என்னால் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. அந்த குரல் மட்டும் வரவில்லை எனில் 30 ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த திராவிடம் தான் உலகினுடைய மிகச்சிறந்த தத்துவம் என்று நானும் பேசிக்கொண்டு திருந்திருப்பேன். அந்த குரல் மட்டும் வரவில்லை எனில் ஐயா மஞ்சத்துண்டுவும், ஐயா எம்ஜிஆரும், ஐயா ஜெயலலிதாவும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் விஜய் தான் தமிழகத்தினுடைய தலைவர் என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். அந்த ஒரு குரல் மட்டும் வரவில்லை எனில் 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் அரசியல் பேசியிருப்பானா என்று என்னால் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. யார் அந்த குரல்? செந்தமிழன் சீமான் என்கின்ற ஒரு பெரும் புரட்சியாளனின் குரல். அந்த ஒரு குரல் தான் 36 லட்சமாக மாறியது. அந்த ஒரு குரல் இன்னும் பல லட்சமாக மாறும். 2026 தேர்தல் களம் என்பது வரலாற்றை புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படியாப்பட்ட ஒரு களமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அமைத்து தருவோம். ஏன்? நாங்கள் உதயசூரியன் சின்னத்தையோ ரெட்டலை சின்னத்தையோ வைத்திருக்கவில்லை. அன்றாடம் வெம்பாடுபட்டு உழைக்கின்ற விவசாயி என்கின்ற உயர்ந்த சின்னத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். விவசாயியை நாங்கள் சின்னமாக வைத்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளாக வரும். ஏனென்றால் விவசாயியிடம் மட்டும் நம்பிக்கை இல்லைன்னா நாம் தினமும் சோறு சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவன் நம்பணும், நான் விதைத்த விதை முளைத்து அது அரிசியாக மாறி என் மக்களுக்கு நான் சோறு போடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விவசாயி கொண்டிருந்தால்தான் நமக்கு அன்றாடம் சோறு. அப்படி தான் செய்யக்கூடிய வேலையையே நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய விவசாயியை நாங்கள் சின்னமாக ஏந்தி கொண்டு வருகிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமெனால் அந்த விவசாயியே எங்களை வழிநடத்தக்கூடிய செந்தமிழன் சீமான் என்கின்ற ஒரு பெரும் ஆற்றலாக இருக்கிறார் என்றால் உறுதியாக நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லுவோம். நீங்கள் ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள் என் அன்பார்ந்த மக்களே. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பட்டத்தை சுமக்கிறார்கள். இளங்கலை தமிழ், இளங்கலை அறிவியல் என்கின்ற ஒரு படித்த பட்டத்தை சுமந்து கொண்டு திரிகிற பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறோம். ஐயோ, என் பிள்ளை படித்த பிள்ளையாக மாறிவிட்டான் என்று. அதே போல நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் பெயருக்கு பின்னால் ஒரு பட்டப்படிப்பை வைத்திருந்தால் அது எவ்வளவு அருமையாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும். சட்டசபையே படித்தவர் நிறைந்த சபையாக மாறிடும். அப்படி மக்கள் முடிவெடுத்து எங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு அமர்த்திருந்தீங்கன்னா நாங்கள் தெர்மாக்கோல் விஞ்ஞானிலாம் பார்க்க வேண்டும்ன்ற அவசியமே எங்களுக்கு வந்திருக்கிறார். அப்படி படித்தவர் நிறைந்த சபையாக இந்த அரசியல் களத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். துடிப்புள்ள இளைஞர்களை இந்த அரசியல் களத்தில் நிற்க வைத்து வெல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் 2026 தேர்தல் களத்தில் இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 25 வயது நிரம்பிய உங்கள் வீட்டு பிள்ளையான என் அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி வெல்ல வையுங்கள். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.